ஆபரேஷன் சிந்தூரின் போது உயிரிழந்த ராணுவ வீரர்களுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக பயன்படுத்தாமல் தூக்கி எறிந்த தென்னை மர ஓலைகள், தென்னை மர நார், பனைமர பொருட்களை கொண்டு ராணுவ வீரர்களின் துப்பாக்கி, தொப்பி மற்றும் ஷூ போன்றவற்றை உருவாக்கி கல்லூரி மாணவர் அசத்தி இருக்கிறார். புதுச்சேரியை அடுத்த சேலியமேடு கிராமத்தைச் சேர்ந்த கல்லூரி மாணவன் ஜெகதீஷ் இதனை செய்து அசத்தி இருக்கிறார். என் பேர் ஜெகதீஷ். நான் சேலியமேடு கிராமத்தில் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தேன். நான் படிக்கும்போது நம்ம உமாபதி சார்கிட்ட நேச்சுரல் பொருளை வச்சு எப்படி கலைப்பொருள்லாம் செய்யணும்னு கற்றுக்கின்னு நான் நிறைய கலைப்பொருள்லாம் செஞ்சு நிறைய பேருக்கு கிஃப்டாக கொடுத்துக்கிறேன். அதில் சமீபத்தில் நம்ம பாலனை பெட்ரோல் பங்க்கில் வேலை செய்கிற ஒரு அண்ணனுக்கு ஃப்ரீயாக பைக் வாங்கி கொடுத்தாங்க. சரி, நம்ம அவருக்கு எதனா கிஃப்ட்டு கொடுப்போம்னு சொல்லிட்டு நம்ம பாக்கு மரத்தை தட்டு வச்சு ஒரு பைக் ஒன்று பண்ணி நான் பாலனுக்கு கிஃப்டாக கொடுத்தேன். அடுத்து நான் இப்போ வந்து அரியாங்குப்பத்தில் பாஜா பல்கலைக்கூடத்தில் 1ஆம் ஆண்டு படிக்கிறேன். நம்ம புதுசாக யாருனா செய்யணும்னு சொல்லிட்டு இந்தியாவுக்கு பாகிஸ்தான் போர் நடந்துச்சு. அதில் நம்ம ராணுவ வீரர்கள் நிறைய பேர் உயிரிழந்தாங்க. சரி, அவங்களுக்கு எதனா மரியாதை செலுத்தும் விதமாக அவங்க பயன்படுத்தின கன்னு, ஷூவு, கேப்பு எல்லாத்தையும் பாக்கு மரத்தட்டு, மூங்கில் குச்சி வச்சு கலைப்பொருளாக ரெடி பண்ணியிருக்கேன்.